திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். போன வீடியோவுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் முரண்பட்டதாக இருக்கும். அதாவது வெறும் ₹20 ஒரு பென்னி ஸ்டாக் லெவலில் ஒரு சின்ன ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை வாங்கி சிறுக சிறுக சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா அது எதிர்காலத்தில் வந்து பெரிய மல்டிபேக்கர் ஆகுமா, இல்லை சொத்து மாதிரி சேர்த்து வச்சோம்னா சொத்து பெருசாகுமா அப்படிங்கிறத ரொம்ப நேர்மையாக, எளிமையாக, அன்பயஸ்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டு இருக்கமே நினைக்கிற உங்களுக்காகவும் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். வெறும் ₹10,000 இருக்குது, இதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் வச்சுக்கிட்டு இதை வச்சு நம்ம ப்ளே பண்ண முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரைக்கும் வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ₹600, $800, $1000, $1500, $2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kனா ₹10,000 இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ. ஆஸ் ஐ செட் 10K. ₹10,000 மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட இங்கே தேவையே இல்லை. அதே போல் இது நல்லா இருக்கே அப்படின்னு ₹10,000 மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட இதில் போட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலை யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை BTSTயாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸ் பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமே தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்கு இன்னும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் போய் சொல்கிறாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அப்படிங்கிறது பெரிய லெவலில் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும்னு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசினோன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வரும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். ஸோ இதுக்கு ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஆஃபர் ரேட் வந்து 7,999 பெர் மந்த். ஆஃபர் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் ஆஃபர் முடிஞ்சு போயிடும். அதே போல் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து டிசைன் பண்ணது தான் இன்னொன்று சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து ₹29 வரைக்கும் உள்ள விலைகளில் அப்படியே வாங்கி வச்சுட்டே இருக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 20 வரும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி நல்லா அமேசிங்காக இருக்குது. சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த். ஸோ இதுக்கான ஆஃபர் ரேட்டும் 7,999 பெர் மந்த். ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னு நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த போஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம். ரெண்டுமே நல்லாவே இருக்குது. ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃபர் ரேட் திடீர்னு முடிஞ்சிடும், அதுக்குள்ளே பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வேகமாக வீடியோவில் போய் அது என்ன அந்த பென்னி ஸ்டாக்கு, ₹20 பங்கு எதிர்காலத்தில் பெருசாக போகுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய பங்கு என்னென்னா, இந்த JP பவர் அப்படிங்கிற பங்கு, ஜெயபிரகாஷ் குரூப்பு, JP குரூப்பு, JP பவர் அப்படிங்கிற குரூப் தான். ஸோ இந்த JP பவரை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னா வந்து முந்தைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த VETL வேதாந்தா வந்து இந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் அந்த குழுமத்துக்கு ₹17,000 கோடி டீலுக்கு விலை பேசிச்சு. அந்த டீல் மேட்டர் தெரிய வந்த உடனே வந்து அந்த வேதாந்தா VETL ஸ்டாக் வந்து கீழே விழுந்தது. அதுக்கு முரண்பாடாக இந்த JP பவர் ஸ்டாக் அப்படி மேலே போச்சு, கும்முன்னு மேலே போச்சு, சர்க்கிட் அடிச்சது, அப்பர் சர்க்கிட் அடிச்சது. என்னென்னா, அந்த ஸ்டாக்கில் உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. இந்த ஸ்டாக்கில் வந்து புதுசாக உள்ளே வர்றாங்க. அது நான் செய்வேன் அந்த மாதிரி. எப்படின்னா வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வச்சுருந்து ஹோல்டு பண்ணி நல்ல ப்ராஃபிட்டில் விற்றுட்டு வெளியே வரும்போது அந்த வித்த அமௌண்ட்டை என்ன செய்வேன்னா, அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து ப்ராஃபிட் அமௌண்ட்டை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பெனி ஸ்டாக்கில் போட்டுவிட்டு என்னுடைய வழக்கம் நாற்று நடுற மாதிரி போட்டு வர வழக்கம். அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே வந்து ஸ்டாக்கை விற்கிறாங்க, இங்கே வந்து ஸ்டாக்கை வாங்குகிறாங்க. இது வந்து ஒரு முரண்பாடான ஒரு தகவலாக அப்படி இருக்குது. அப்போ இந்த JP பவர் அதை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா இட் இஸ் அ பென்னி கிடையாது, பென்னி லெவல் ஸ்டாக்கு. ஏன்னா ப்ரைஸ் வந்து வெறும் ₹20 இருக்குது. அப்போ இந்த ஸ்டாக் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா, கொஞ்சம் பின்னாடி ஃப்ளாஷ்பேக் மாதிரி பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக் வந்து
கடந்த 3 மாதத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அதோடைய ஹை ப்ரைஸ் வெர்சஸ் லோ ப்ரைஸ் அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இட் கம்ஸ் அபவுட் 75% அப். 75% வந்து லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸுக்கு அப் ஆகிருக்கு. ரைட். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மந்த் ஹாரிசானில் பார்க்கும்போது அதே போல் ஹை ப்ரைஸ் வெர்சஸ் லோ ப்ரைஸ் பார்க்கும்போது அந்த லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸ் அப்படிங்கிறது 100% வந்து மேலே வந்திருக்கு. இதோட இயர் லோ கிட்டத்தட்ட 12 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து 20க்கு வந்துருச்சு. 20 தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பில் நிற்குது. அப்போ இது அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது. அப்போ தொடர்ந்து இந்த ஸ்டாக் அப்பர் சர்க்கிள் இருக்குமான்னு கேட்டால் எந்த ஸ்டாக்குமே தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட்டில் இருக்காது. சில நாட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நார்மலைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கீழேயும் வரலாம், சைட்வேஸ்லேயும் போகலாம். இப்போ என்ன புரியுது அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன லெவலில் ஒரு ஸ்டாக் கிடைக்குது. அந்த ஸ்டாக்கு வந்து நஷ்டமடைந்து ஒரு நிறுவனமாகவும் இருக்குது. ஆனால் நெவர் மைண்ட், லாஸை பற்றி கவலை இல்லை, வாங்கலாம். லைக் ரீசெண்டாக நான் ஓலா ஸ்டாக் பற்றி சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஓலா எலக்ட்ரிக் வந்து லாஸில் இருக்குது, 90% லாஸில் இருக்குது. அது ஸ்டாக் ப்ரைஸ் 44 இருக்குது. நான் போட்டபோது வீடியோ போட்டபோது ஒருத்தரெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்லாம் கொடுத்தாரு. ஆனால் இந்த ஸ்டாக் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா 64 ரூபா 67 ரூபா கிட்ட போச்சு ஷார்ட் பீரியட்லேயே, ஒரு 2 வாரத்துலேயே. அதுபோல் இந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் பீரியடில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஸ்பெக்குலேட்டிவாக வாய்ப்பு இருக்குது. நான் ஸ்பெக்குலேட்டிவ் வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்கு வாங்கி வைக்கலாமான்னு கேட்டால் சின்ன ஸ்டாக்குன்னு இருந்துச்சுன்னா எப்போவுமே வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி லாஸாக இருந்தாலும் வாங்கி வைக்கிற என்னுடைய பழக்கம். என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ஏஷியன் மோட்டார் நான் சொல்லியிருக்கிறேன், லாஸாக இருக்கும்போது தொட்டது தான் அது. அதே போல் வந்து இந்த எஸ்சி பவர் அண்ட் எஸ்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இப்போ பேர் வந்து பைசாலட், நிறைய ஸ்டாக் அந்த மாதிரிலாம் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், அதெல்லாம் வந்து லாஸில் இருக்கும்போது கை வைக்கிற வழக்கம். அதுக்கப்புறம் அந்த லாஸ் மாறி போயிடும், அல்லது கம்பெனியை வந்து மாறி போயிடும், அல்லது மேலே வந்துடும் அப்படியே. ஸோ இதெல்லாம் வந்து நீண்டகால ஃபோக்கஸில் லாங் டேர்ம் ஃபோக்கஸில் பார்த்தா மட்டும்தான் புரியுமே தவிர இப்போதைக்கு இன்றைக்கி எதாவது காசு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இது இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் கிடையாது. சின்ன ஸ்டாக்கில் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஸ்டாக்கை ஒன் கேன் கன்சிடர் அப்படிங்கிற தனிப்பட்ட பார்வை, நாட் ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடிக்கடி சொல்கிற வார்த்தை வந்து இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எதுவுமே என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அப்போ எதுக்கு வர்றீங்க, எதுக்கு பேசுகிறீங்கன்னா இது எல்லாமே பர்சனல் வியூ, தனிப்பட்ட பார்வை, ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் போடுறேன். உங்களுடைய விருப்பத்தின் பேரில் இந்த ஸ்டாக் உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்யுங்க அதை செய்யுங்க. இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன், சூப்பர் பென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த், ஆஃபர் ரேட் 7,999 பெர் மந்த். ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. திடீர்னு ஆஃபர் முடியும். அதே போல் தான் சூப்பர் பென்ஸ் பண்ணி அதுக்கும் ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. தென் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உடனே கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இதை நான் யூஸ் பண்ணுறேன், நல்லாயிருக்கு. தென் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அது எதுக்காக இன்ட்ராடேயில் அடிக்கடி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் தகவல் வந்து சேரும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கேள்வி, இந்த ஜேபி அப்படிங்கிற பேர்லேயே நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் வந்து ரொமான்டிக் ஆக்ட் பண்ணியிருந்தார். அது என்ன படம் தெரிஞ்சதுன்னா யாராச்சும் கமெண்ட்டில் போடுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கட்டும். தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.